பாருங்க சுங்கன் சைஸை பாருங்க. எவ்வளோ வருமாண்ணா சுங்கன்? 27,000 பார்த்தீங்களா? 27,000 வேணா? 19,000 பல்லிடுத்துறை எங்களுடைய தங்க தலைவனை இன்றம்மான் 4,500 தலைவர் வந்து சிறு பிராயத்தில் இருந்த வீடு ஆதிக்கோவில் அடி மீன் சந்தையில் அதெல்லாம் முறிஞ்சு போயிட்டு அதை வந்து அப்படியே சரி செஞ்சு வந்துருக்கணும். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்தில் பல்லிடுத்துறையில் ஆதிக்கோவில் அடி மீன் சந்தையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மீன்களோட விலையில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூரமரப்படி தான் வியாபாரம் நடக்கிறது. காலமாக 7 மணிக்கு கூரமரப்படி வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும். 8 மணிக்குள்ளேயே இங்கே வியாபாரம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பிஸியான சந்தை. பல்லிடுத்துறை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பல்லிடுத்துறை எங்களுடைய தங்க தலைவனை இன்றம்மான். இந்த பல்லிடுத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்திர விழா, பட்டு திருவிழா சொல்லி இப்போ நல்ல திருவிழாக்கள் எல்லாமே நடக்கிறது. இன்றைய நாளில் இந்த ஆதிக்கோவில் மீன் சந்தையில் எப்படி கூரமரப்படி வியாபாரம் நடக்கலாம் பார்க்க போகிறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா பல்வெட்டுத்துறை ஆதி வைரவர் கோயில். எனவே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதி கோவிலடின்னு சொல்கிறது. இந்த ஆதி கோவிலடிக்கு பக்கத்திலே இந்த சந்தை எங்களுடைய இந்த சந்தையை ஆதி கோவிலடி சந்தைன்னு சொல்கிறது. கோயிலுக்கு பக்கத்தில் இந்த சந்தை எங்கிட்ட தான் இதுக்கு வந்து ஆதி கோவில் மீன் சந்தைன்னு சொல்கிறது. ஆதிசக்தி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் பாருங்க. அப்படியே கருவாடு இல்லாமல் இங்கே அப்படியே காய போட்டுருக்காங்க. இதுலேயே அப்படியே கருவாடெல்லாம் காய போட்டு பாருங்க. அப்படியே காங்க கொத்த மாதிரி விலையில எல்லாம் சுற்றி அப்படியே கருவாடு காய போட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் தான் போடுறாங்க. அரக்குழா எல்லாம் இருக்கு. அரக்குழா மீன் 18,000 இவ்வளவு வந்து கூற முறைப்படி கொடுத்துருக்காங்க. ஐயா மணி மோர் கண்ணை காட்டுறேன். 1,500 1,500 கேளாம கூட இல்லாது. 1,500 1,500 1,500 600 600 1,600 1,600 1,600 1,600 1,600 1,600 1,600 1,600 பார்த்தீங்கன்னா 1,100 ரூபாய்க்கு கூறப்படி அப்படியே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூறப்படி தான் இங்கே வியாபாரம் நடக்கிறது. அந்த பாரியம் போடண்டா 1000 சைஸை பாருங்க. சுங்கண்ட சைஸை பாருங்க அப்படிங்கிற சொல்லி பாருங்க. சுங்கண்ட சைஸை பாருங்க. எவ்வளோ வருமாண்ணா சுங்கன்? 27,000 பார்த்தீங்களா? 27,000 வேணா? சுங்கண்ட சைஸை பாருங்க.
11,500. 11,500. ரெண்டு பாசுரா இருக்கு, அரக்குலா, பாறை எல்லாமே. 19,000. 19,000. 19,000. 19,000. கோலம் வந்து 20,000 இதுக்கெல்லாம் கழிவும் இருக்கு. ஒரு 500 ரூபா அப்படியே கழிப்பினும் பார்த்தீங்கன்னா கூலமரப்படை இங்கே விற்க பார்த்தீங்கன்னா தொழில் போன எல்லாருமே வந்து அப்படியே தங்களோட வலைகளை சரி பண்ணுறது அப்படியே இதில் சொல்லிடுவீங்க பாருங்க. பாருங்க அப்படியே அந்த வலை முறிஞ்சு போயிட்டு அதை வந்து அப்படியே சரி செஞ்சு வந்துருக்கணும். செம்பாறை இருக்கு, 2,500 ரூபா பொருள் இதோட 2,300 ரூபாய் கொடுக்குறது. அரக்குலாவும் பாறையும் இருக்கு. 4,500. 4,500. 4,500. 4,500. 4,500. 4,500. இதெல்லாம் அப்படியே 7 மணிக்கு இந்த கூழல் முறை இங்க ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கூழல் முறையே முடிஞ்சது. இங்க பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கு இங்க வியாபாரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு சந்தேக காட்டியாச்சு. அந்த ஆதி கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளெடுக்கிற வீதி. இது வந்து ஆதி கோயில் மேற்கு வீதி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதி கோயிலோட மீன் சந்தை இருக்கு. இந்த இடம் நான் உங்களுக்கு இந்த சந்தை பதிவு செய்ய ஏற்கனவே நான் உங்களுக்கு இடம் பதிவு செஞ்சிருக்கேன். இது வந்து ஆலடி. இந்த ஆலடிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலடி வந்து நல்ல பேர் இல்லையா வேண்டா. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய சதுக்கம் இருப்பாங்க. இது வந்து எம்ஜிஆர் சதுக்கம். ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போடவே நான் போட்டுக்கேன். இது வந்து எம்ஜிஆர் சதுக்கம். யாழ்ப்பாணத்துலேயே இந்த கரையோர பிரதேசங்களில் நிறைய இடத்த எம்ஜிஆரை வந்து நினைவு கூர்ந்து இப்படி சிலை எல்லாமே யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கரையோர பிரதேசங்கள், அதாவது யாழ்ப்பாணம், பாசியூர், குருநகர், வெள்ளெடுத்துன்னு சொல்லி எல்லா இடமே இப்படி எம்ஜிஆர் நினைவு கூர்ந்து அவருக்கு சிலை எல்லாமே கரையோர பிரதேச மக்கள் நிறைய இடத்த வச்சிருக்கணும். இது வந்து எம்ஜிஆர் சதுக்கம். நான் உங்களுக்கு இதில் இன்னொரு முக்கியமான இடத்த காட்டப்பேன். ஏற்கனவே உங்களுக்கு வெள்ளெடுத்துல சுற்றி காட்டைக்கே உங்களுக்கு அந்த இடத்த காட்டியிருப்பேன். அதாவது எங்களுடைய தங்கத்து தலைவனுடைய வீட்டை கொண்டு காட்டப்பேன். இதாங்க அந்த எம்ஜிஆர் சதுக்கத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. எந்த பெரிய ஆலமரம் பாருங்க. இதை சொல்கிறது ஆலடி வீதி. இந்த ஆலடி வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவதாக எங்களுடைய தங்க தலைவனுடைய வீடு இருக்குது பாருங்கள். இங்கே நான் உங்களுக்கு இந்த சந்தை பதிவு செய்ய இந்த வீட்டை உங்களுக்கு காட்டிப்பேன், ஊர் சுற்றி காட்டையும் காட்டிப்பேன். இதுதான் எங்களுடைய தங்க தலைவனுடைய வீடு. தங்க தலைவனுடைய வீடு. அங்கே 71வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவாண்டு ஓட்டுறது. சிறு பிராயத்தில் தலைவர் வந்து சிறு பிராயத்தில் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீடு எல்லாம் உடைச்சி வரும் வளவு தான் இருக்குது பாருங்கள். ஏன்டா தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் சிங்கள மக்கள் கூட இந்த இடத்த புனிதமாக நினைக்கொடுக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எல்லாமே உடைச்சி நோக்கப்பட்டு வெறும் கால் மீட்டர் தான் இருக்குது.